ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. யூனிட் 2 பார்க்கலாமா? பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ் அப்படின்னா நம்பர்ஸோ இல்லைன்னா ஏதாவது பிக்சர்ஸோ ஒரு குறிப்பிட்ட ரூலை ஃபாலோ பண்ணி திரும்ப திரும்ப வர்றது தான் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்பரில் வர பேட்டர்ன்ஸை பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ் இதில் என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ரூல் அப்படின்னா விதி அப்படின்னு சொல்லுவோம். அரேஞ்ச் அப்படின்னா அடுக்கிறது. ஆர்டர் அப்படின்னா வரிசை அப்படின்னு அர்த்தம். ரீகால் நினைவு கூறுவோம். ஏற்கனவே நம்ம படித்ததை இப்போ நினைவு கூற போகிறோம். பாருங்கள், அப்சர்வ் அண்ட் கம்ப்ளீட் தி பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸில் இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 9, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 7. இப்போ என்ன ஆயிருக்கு? நம்பர்லாம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு, பேக்வேர்டில் வந்திருக்கு. அப்போ குறைஞ்சிட்டே வருதுன்னா நம்ம பிஃபோர் நம்பர் பார்க்கணும். இப்போ பாருங்கள், 9 பிஃபோர் என்ன வருதுங்க? 8 வருது. 8 பிஃபோர் என்ன வருது? 7. அப்போ 7 பிஃபோர் என்ன வரும்? எஸ், 6. 6 பிஃபோர் என்ன வரும்? 5. 5 பிஃபோர் என்ன வரும்? 4. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 2, 4, 6. இப்போ இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது, ஆனால் கண்டினியூஸாக வரல. ஏன்னா 2க்கு அப்புறம் 3 தானே வரணும். 3யை விட்டுட்டு அடுத்த நம்பர் வந்திருக்கு. இப்போ 4க்கு அப்புறம் 5 காணோம், அப்புறம் 6 வந்திருக்கு. ஆனால் அதிகமாகிட்டே தான் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கவுண்டிங்கில் தான் போகுது. ஆனால் என்னாச்சு? நம்பர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கு, நடுவில் நம்பரை விட்டுட்டு போயிருக்கு. சரி, இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 2க்கு அப்புறமா 3, 4. அப்போ நான் எத்தனை ஃபிங்கர்ஸ் எடுத்திருக்கேன்? இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஃபிங்கர்ஸை வச்சு தான் இப்போ இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, 2 ஆஃப்டர் என்னது? 3, 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன். 4 ஆஃப்டர் என்ன வரும்? 5, 6. அப்போ 6 போட்டிருக்காங்க. அகைன் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன். 6 ஆஃப்டர் என்ன வரும்? 7, 8. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 8 போட்டுக்கணும். இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 8 ஆஃப்டர் 9, 10. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 10 போட்டுக்கலாம். 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 10 ஆஃப்டர் 11, 12. அப்போ இங்கே 12 போட்டுக்கலாம். இப்போ திரும்பியும் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 12 ஆஃப்டர் 13, 14. ஸோ இங்கே 14 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 1, 3, 5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் என்ன ஆச்சு? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது ஃபார்வர்ட் கவுண்டிங்கில் தான் போகுது, இல்லையா? முன்னாடி போகல, நமக்கு ஆஃப்டர் நம்பர் தான் வந்திருக்கு. ஆனால் நடுவில் நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன். இங்கே பாருங்களேன், 1க்கு அப்புறம் 2 தானே வரணும், 2வை காணோம். 3க்கு அப்புறம் 4 தானே வரணும், 4ஐயும் காணோம். அப்போ நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கு, ஆனால் ஃபார்வர்ட் கவுண்டிங் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 1 ஆஃப்டர் 2, 3. இதுக்கும் 2 ஃபிங்கர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம், நமக்கு இங்கே 3 வந்திருக்கு. ஓகே, ஸோ 3 ஆஃப்டர் 4, 5. பார்த்தீங்களா? இப்போ நான் திரும்பியும் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன். 5 ஆஃப்டர் 6, 7. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 7 போட்டுக்கணும். 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 7 ஆஃப்டர் 8, 9. ஸோ இங்கே 9 போட்டுக்கலாம். இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 9 ஆஃப்டர் 10, 11. 11 ஆஃப்டர் 12, 13. 13 ஆஃப்டர் 14, 15. ஸோ இங்கே 15 போட்டுக்கலாம். அவ்வளோதான். முதல்ல எத்தனை ஃபிங்கர்ஸ் எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 ஆஃப்டர் சொல்லிட்டே வாங்க. 1 ஆஃப்டர் 2, 3 இந்த நம்பர் வரைக்கும் சொல்லணும். ஓகே, அப்போ எத்தனை ஃபிங்கர் வந்திருக்கு? 2 ஃபிங்கர்ஸ். அப்போ எல்லாமே 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ட்ராவல் த்ரூ, பயணம் செய்வோம். ரோல் அண்ட் ஸ்க்ரோல் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருட்டி விளையாட போகிற கேம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ தி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட் இந்த ஆக்டிவிட்டியை செய்ய முடியும் சொல்கிறாங்க. Make a number board with numbers from 1 to 37 as shown in the picture. So 1ல இருந்து 37 வரைக்கும் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு போர்டில் ரெடி பண்ணிக்க சொல்கிறாங்க. The first player throws a dice and a number appears on the face of the dice is say 2. The first player throws a dice and a number appears on the face of the dice say 2. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேயர் டைஸை ரோல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The other player places a coin on the number 2 and keeps 2 number position in 2s such as 4, 6, 8, 10 and so on till the last number. So the first player records each of the number positions. So other player என்ன பண்ணணும்னா, இன்னொரு பிளேயர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னா
ஒரு காயின் எடுத்துகிட்டு போயிட்டு 2ல் வச்சிடணும். ஏன்னா அவங்க 2 தானே போட்டிருக்காங்க. 2 ஸ்கிப் பண்ணி என்ன பண்ணணும், அந்த நம்பரை மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா 2 வந்திருக்கனால 2 ஸ்கிப் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே முன்னாடி 2 ஃபிங்கர் எடுத்து 2 ஆஃப்டர் 3 4 அப்போ 4ல் வைக்கணும். அப்புறம் திருப்பியும் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும். 4 ஆஃப்டர் 5 6 அப்போ 6ல் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கிப் பண்ணி லாஸ்ட் நம்பர் வரைக்கும் போகணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த டைஸ் போட்டாங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர், அவங்க வந்து அந்த நம்பர்ஸ்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் பிளேயர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து டைஸ் போடணும். ஸோ இவங்க டைஸ் போடும்போது அதில் 2 வந்துருச்சுன்னா இவங்க என்னெல்லாம் நோட் பண்ணாங்களோ அதை அப்படியே அவங்க சொல்லணும். இன்கேஸ் 2 வராமல் வேறு நம்பர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, இப்போ இந்த செகண்ட் பிளேயர் வந்து 2 போடாமல் இப்போ 3 போட்டுட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பண்ணணும்னா 3ல் எடுத்துகிட்டு போய் டைஸை வச்சுட்டு 3 ஸ்கிப் பண்ணி என்ன பண்ணணும், லாஸ்ட் நம்பர் வரைக்கும் கொண்டு போகணும். இவங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்கிப் பண்ணுற நம்பர்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி ஸோ 6 கவுண்டிங் வரைக்கும் 6 வரைக்கும் என்ன பண்ணணும், அவங்க எல்லாமே கற்றுக்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன் ஃபைண்ட் தி ரூல் அண்ட் கம்ப்ளீட் தி பர்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே இருக்க பார்த்தீங்களா ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க +1 இதுதான் நம்ம வந்து ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸை கண்டினியூ பண்ணி ஒரு பர்டனாக எழுத போகிறோம். நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ரூலை ஃபாலோ பண்ணி தான் அந்த நம்பர் வந்து பர்டன்ஸில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த ரூல் என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பர்டன்ஸை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ பாருங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20 அதில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 20 கூட இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, +1ன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு அர்த்தம். 20 கூட 1 ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருமா. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஃபிங்கர் +1னால ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கிறேன். 20 ஆஃப்டர் 21 இங்கே போட்டாச்சா. இப்போ திரும்பியும் என்ன பண்ணணும், +1 பண்ணணும். ஸோ 21 ஆஃப்டர் 22 வந்திருக்கா. திருப்பி ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கிறேன். 22 ஆஃப்டர் 23 வந்திருக்கா. இப்போ திரும்பியும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே +1 23 ஆஃப்டர் 24. ஓகே, அப்போ இங்கேயும் +1, இது எல்லாமே +1 தான் இருக்கும். சேம் ரூல் தான் இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ 24 ஆஃப்டர் 25 25 ஆஃப்டர் 26 26 ஆஃப்டர் 27 +1னாவே ஆஃப்டர் நம்பர் தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப்டர் நம்பர் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே கேட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 38 37 36 35. அப்போ என்ன ஆகுது, நம்பர்லாம் வந்து கம்மியாயிட்டே போகுது, டிக்ரீசிங். அதாவது பிஃபோர் நம்பர் கொடுத்துருக்காங்க. 38 பிஃபோர் 37 37 பிஃபோர் 36 36 பிஃபோர் 35 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு நம்ம ரூல் கண்டுபிடிக்கணும். ரூல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதுலேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் தான் இது கிடைக்கும். 38 பிஃபோர் என்ன வரும், 37 ஒரு ஃபிங்கர் தான் எடுக்கணும். அப்போ 37. அப்போ 35க்கு பிஃபோர் நம்பர் என்ன வரும், 34. ஸோ ரூல் வந்து நமக்கு சேமாக தான் ஃபாலோ ஆகும். ஸோ -1 நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பிஃபோர் நம்பர் எழுதிடலாம். So 34 before 33 33 before 32 32 before 31 31 before 30. அவ்வளோதான். ஒரு நம்பர் அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக பிஃபோர் நம்பர் போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே +1 சொல்லும் போது ஆஃப்டர் நம்பர் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 50 49 47 46 44 என்னாச்சு, டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, கம்மி ஆகிட்டு தான் போகுது. பேக்வேர்ட் கவுண்டிங்கில் வருது. ஆனால் கண்டினியூஸாக வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்போ ஒரு நம்பர் மட்டும் கரெக்டாக ஒன்று தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து ரூலாக வந்திருக்கு. இங்கே பாரு, அதனால -1 போடுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. 49 பிஃபோர் வந்து 48 48 பிஃபோர் 47. ஸோ நமக்கு 47 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 நம்பரை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் -2 போடணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே கண்டினியூ ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், -1 -2 -1 -2 வருதா. அப்போ இங்கே என்ன வரணும், -1 -2 -1 -2 -1. ஸோ சேமாக போட்டோன்னா வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா -1 இப்போ பண்ண போகிறோம். ஸோ 44லேருந்து -1 44க்கு பிஃபோர் நம்பர் 43. ஓகே, இப்போ 2 நம்பர் முன்னாடி போகணும். ஓகே, ஸோ 43 பிஃபோர் 42 41. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், 41 போடணும். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் தான் பிஃபோர் பண்ண போகிறோம். அப்போ 41 பிஃபோர் 40. நெக்ஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 40 பிஃபோர் 39 38. நம்ம இங்கே 38 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் தான் பிஃபோர் போகணும். அப்போ 37. நம்ம இங்கே 37 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 1
3 4 6 7. இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். 1க்கு அப்புறம் 2வை காணும் 3 போட்டிருக்காங்க. 3க்கு அப்புறம் 4 கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 5வை காணும் 6 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 7 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நடுவில் மாறி மாறி நமக்கு வருது. ஸோ எப்படி மாறி மாறி வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், முதல்ல வந்து 1 ஆஃப்டர்லேருந்து சொல்லலாமா? 1 ஆஃப்டர் 2. நமக்கு இங்கே 2 இருக்கா? இல்லை, 3. அப்போ 2 ஃபிங்கர். அதனால ஃபார்வர்ட் முன்னாடி போகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? +2 அப்படின்னு போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஆஃப்டர் 4 1 தான் வந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு இது நம்பர் எடுக்கும்போது, ஒரே ஒரு ஃபிங்கர் எடுக்கும்போது நமக்கு 4 கிடச்சிச்சு. அதனால +1 போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆஃப்டர் என்ன வரும்? 5 6. அப்போ 2 ஃபிங்கர் வந்திருக்கு. அப்போ +2 போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 6 ஆஃப்டர் 7 ஒரே ஒரு ஃபிங்கர்லேயே வந்துருச்சா? அப்போ இங்கே +1 போட்டுட்டு இங்கே 7 போட்டுக்கலாம். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். +2 +1 +2 +1. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? +2 +1 +2 +1. ஓகே, இப்போ பார்க்கலாமா? இப்போ 7 கூட 2 ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாமா? 7 ஆஃப்டர் 8 9. ஸோ 9 இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரே ஒரு ஃபிங்கர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 9 ஆஃப்டர் 10. நெக்ஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 10 ஆஃப்டர் 11 12. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஃபிங்கர் ஆட் பண்ண போகிறோம். 12 ஆஃப்டர் 13. ஓகே, புரியுதுங்களா? +1னா ஆட் பண்ணணும், -1னா பிஃபோர் நம்பர் பார்க்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நமக்கு இங்கே வந்து நம்பர்ஸே கொடுக்கல. ரூல் பார்த்தீங்கன்னா +1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வேணும்னா இந்த +1 ரூலே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே +1 போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு +1 அப்புறம் +2 +1 +2 அப்படியும் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்குதோ அந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம். -2 கூட நீங்கள் போடலாம். -2 +1 -2 அப்படி போடலாம். இல்லை -3 அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம +1 போட்டுக்கலாமா? ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? +1 போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நம்பர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ +1 அப்படின்னு சொல்லும் போது 5 கூட 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 ஆஃப்டர் 6. ஓகே, ஸோ 6 கூட 1 ஆட் பண்ண போகிறோம். 6 ஆஃப்டர் 7. ஸோ 7 கூட 1 ஆட் பண்ணும் போது 7 ஆஃப்டர் 8 வரும். 8 கூட 1 ஆட் பண்ணால் 9, அப்புறம் 10, அப்புறம் 11, அப்புறம் 12. ஸோ 1 ஆட் பண்ணும்போது ஆஃப்டர் நம்பர் அப்படியே கண்டினியூஸாக வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி. கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் ஐ ஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ் யூசிங் தி ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ரூல் எதை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை ஐ ஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாமா? 1 2 ஐ ஸ்டிக்ஸ் இருக்கா? இங்கே 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. இங்கே 4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்கா? நம்ம இங்கே 6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இருக்கா? நம்ம இங்கே 8 போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வரும்னு நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இங்கே 2 இருக்குது, அதுக்கப்புறம் 4, அப்புறம் 6, அப்புறம் 8. அப்போ இதில் என்ன ரூல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறமா நம்ம நம்பர் சொல்லிட்டு வரலாம். ஏன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, ஃபார்வர்ட் நம்பராக வருது. ஸோ 2 ஆஃப்டர் சொல்லிட்டு வரணும். எது வரைக்கும் சொல்லணும்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 4 வரைக்கும் சொல்லணும். ஓகே, ஸோ ஃபிங்கர்ஸை எடுத்துகிட்டே வாங்க. ஸோ 2 ஆஃப்டர் 3 4. ஸோ 4 வந்துடுச்சு. அப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே? 2 ஃபிங்கர்ஸ். அப்போ இங்கே 2 2வா என்ன பண்ணியிருக்காங்க? ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ +2 அப்படின்ற ரூலை வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கினேன். 4 ஆஃப்டர் 5 6. அப்போ நமக்கு இங்கே 6 வந்திருக்கா? அதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 6 ஆஃப்டர் 7 8 வந்திருக்கா? இப்போ திரும்பியும் 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 8 ஆஃப்டர் 9 10. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும்? 10 வருமா? அப்போ இங்கே நம்ம 10 ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பேட்டர்னை இங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ இது முதல்ல அப்படியே இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 8. இது தானே நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் 8 இருக்குது. அப்போ இன்னும் நம்ம எத்தனை ட்ரா பண்ணணும்? 2 ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம், இப்படி ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு மொத்தமாக எத்தனை வந்துருச்சு? இப்போ 10 வந்துச்சு. இது வரைக்கும் 8 9 10 10 வந்துருச்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் எத்தனை ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3. இதில் பாருங்கள் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட்டு எத்தனை வரும் பார்க்கலாமா பேட்டர்ன்ஸு? இங்கே பாருங்கள் 3 ஆஃப்டர் எடுக்க போகிறோம். 5 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, 3 ஆஃப்டர் 4
5. அப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? இங்கேயும் 2 ஃபிங்கர்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் 5 ஆஃப்டர் 6 7 வருதா கரெக்டாக? அதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 7 ஆஃப்டர் 8 9 கரெக்டாக வந்திருக்கா? இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 9 ஆஃப்டர் 10 11. ஸோ இங்கே 11 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஐ ஸ்டிக்ஸு, இங்கே 5 ஐ ஸ்டிக்ஸ், இங்கே 7 ஐ ஸ்டிக்ஸ், இங்கே 9. அப்போ இங்கே 11 ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, தெரியுதுங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைகீழ ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இப்போ நேராக வர மாதிரி நம்ம போடணும். 1 2. ஸோ கரெக்டாக கவுண்ட் பண்ணிங்கன்னா இப்போ 11 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் எத்தனை ஐ ஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 இருக்கா? ஸோ நம்ம இங்கே 4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ 4 ஆஃப்டர் சொல்ல போகிறோம். 7 வரைக்கும் பார்க்கலாம். 4 ஆஃப்டர் 5 6 7. அப்போ இங்கே எத்தனை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 3 ஃபிங்கர்ஸ். இப்போ பாருங்கள் 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 7 ஆஃப்டர் 8 9 10 கரெக்டாக வந்திருக்கா? ஸோ அதே மாதிரி தான் 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 10 ஆஃப்டர் 11 12 13 13 கரெக்டாக வந்திருக்கா? இப்போ 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாமா? 13 ஆஃப்டர் 14 15 16. அப்போ இங்கே 16 ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கோ இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணோம். இன்னும் ஒரு 3 எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ண போகிறோம். அப்போ 14 15 16 கரெக்டாக வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3யா? இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6. இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 3 ட்ரையாங்கிள் கவுத்து போட்ட மாதிரி இருக்காது, தலைகீழ இருக்குது இல்லையா? அப்போ இந்த 3 ட்ரையாங்கிளை கவுண்ட் பண்ணால் 9 வருமா? அப்போ 9 ஆஃப்டர்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் திருப்பி கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 9 ஆஃப்டர் 10 11 12 நீங்கள் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணாலும் 12 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ இந்த என்ன ரூல் ஃபாலோ பண்ணி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 3 ஆஃப்டர் 4 5 6 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி 12 ஆஃப்டர் சொல்லாமா? 13 14 15. அப்போ இங்கே 15 வரும். ஸோ இங்கே 15 போட்டுக்கலாம். இங்கே என்ன வந்திருக்கோ இதை அப்படியே இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 6 9 12. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 3 ட்ரா பண்ணணும். அப்போ தான் 15 வரும். பாருங்க 13 14 15. ஸோ 15 நமக்கு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ப்ராக்டிஸ். ஃபைண்ட் த ரூல் அண்ட் ரைட் தம் இன் ஈச் ஆஃப் த பர்டன் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க பர்டனை வச்சு இது என்ன ரூல் ஃபாலோ பண்ணி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ரூல் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்க 41 42 43 நம்பர் வந்து கண்டினியூஸாக ஃபார்வர்ட் ஆகிட்டே போகுது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? 41 42 வர வரைக்கும் ஃபிங்கர்ஸ் எடுக்கலாமா? அப்போ 41 ஆஃப்டர் என்ன 42 வந்துருச்சு. அப்போ ஒரே ஒரு ஃபிங்கர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஃபார்வர்ட் ஆகுது. இப்போ ஃபார்வர்ட் ஆச்சுன்னா +1 ஒரு ஃபிங்கர்னால 1 போடுறோம், ஃபார்வர்ட் ஆகிறதுனால +1. ஓகே, முன்னாடி போகிறதுனால +1. அது பின்னாடியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேக்வேர்டில் வந்தால் மைனஸில் போடணும். ஓகே சரி, அப்போ இது +1னா இதுவும் பாருங்கள் ஒரே ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. 42 ஆஃப்டர் 43 கரெக்டாக வந்திருக்கா? அப்போ எல்லாமே என்ன ரூல் ஃபாலோ பண்ணி வந்திருக்கு? +1 ரூலை தான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. அப்போ +1 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 39 38 37. இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் ஆகல பேக்வேர்ட் ஆயிருக்கு. 39 பிஃபோர் 38 38 பிஃபோர் 37. ஸோ அந்த மாதிரி பிஃபோர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 39க்கு பிஃபோர் பார்க்கணும். ஓகே, ஏன்னா இது வந்து கம்மி ஆகிட்டே போகுது. எத்தனை ஃபிங்கர் எடுத்தால் நமக்கு வந்து 38 வருதுன்னு பார்க்க போகிறோம். 39 பிஃபோர் 38. அப்போ ஒரே ஒரு ஃபிங்கர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 1 ஆனால் முன்னாடி போகிறதுனால -1. ஓகே, பேக்வர்ட் கவுண்டிங் வரதுனால மைனஸ் போடுறோம், ஃபார்வர்ட் கவுண்டிங்னா ப்ளஸ் போடுவோம். அப்போ இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஃபிங்கரு முன்னாடி போக போகிறோம். ஸோ 38 பிஃபோர் 37 ஒரே ஒரு ஃபிங்கர் தான், அதனால இங்கேயும் -1 தான், பிஃபோர் போகிறதுனால -1. ஸோ எல்லாமே நமக்கு -1 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 20 22 24 26 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு தான் அதிகமாகிட்டே போகுது. அப்போ ஃபார்வேர்ட் முன்னாடி தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22 வர வரைக்கும் ஃபிங்கர்ஸ் இருக்க போகிறோம். ஓகே, ஸோ 20 ஆஃப்டர் 21 22. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் தான், ஃபார்வர்ட் ஆகுறதுனால ப்ளஸ் போட்டுக்கணும், 2 ஃபிங்கர்னால 2 போட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். 22 ஆஃப்டர் 23 24 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ எல்லாமே என்ன ரூல் ஃபாலோ பண்ணி வருது? +2 ரூலை தான் ஃபாலோ பண்ணி வருதுன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 10
20, 30, 40, 15 கொடுத்துருக்காங்க. 10 ஆஃப்டர்லேருந்து 20 வரைக்கும் நம்ம ஃபிங்கர்ஸ் எடுக்க போகிறோம். எத்தனை ஃபிங்கர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 10 ஆஃப்டர் 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் வந்திருக்கு நமக்கு? 10 ஃபிங்கர்ஸ் வந்திருக்கு. ஸோ 10 போட்டுப்போம். ஸோ முன்னாடி தானே போயிட்டுருக்கு, அப்போ ப்ளஸ் போடுறோம். ஸோ +10. அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு 10 10ஆக தான் வந்திருக்கு பாருங்கள். 20, 30, 40, 50 10 10ஆக வந்திருக்கனால +10 ரூல் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஷர் டைம். ரைட் த நம்பர் பர்டன்ஸ் ஃபார் த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு அந்த பர்டன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The last number is 21. பாருங்க, லாஸ்ட் நம்பர் 21 கொடுத்துட்டாங்க. The first number is 13. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 13 கொடுத்துட்டாங்க. ரைட் தி ரூல். அந்த ரூலை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நமக்கு கீழே கொடுத்துருந்தாங்க இல்லையா ரூலு, இப்போ பக்கத்தில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரி பார்க்கலாமா. 13 அப்புறம் 15. அப்போ என்ன இருக்குது, நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஃபார்வர்ட் கவுண்டிங் தான் போகுது. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஸ்கிப் ஆகுது இல்லையா. 13க்கு அப்புறம் 14 வரணும், 14 காணும், அப்புறம் 15 வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். 13 ஆஃப்டர் 14, 15 இந்த நம்பர் வரைக்கும் தான் ஃபிங்கர்ஸ் எடுக்கணும். ஸோ 13 ஆஃப்டர் 14, 15 எத்தனை ஃபிங்கர்ஸ் வந்திருக்கு? 2 ஃபிங்கர்ஸ் வந்திருக்கு. ஃபார்வர்ட் கவுண்டிங் போகிறதுனால நம்ம ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். 15 ஆஃப்டர் 16, 17 இதுவும் 2 ஃபிங்கர்ஸ் தான் வந்திருக்கு. ஃபார்வர்ட் கவுண்டிங்னால +2. அப்போ கண்டிப்பாக எல்லாமே என்னவா தான் இருக்கும், ரூலு +2 தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3ஆவது பாருங்கள். இப்போ +2 வந்ததுனால அந்த ரூல் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து +2 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா +1 கூட கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு 2யும் +2 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட +1 கொடுத்துருப்பாங்க. அதனால் ஒரு ஃபஸ்ட்டு 3 மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு அடுத்ததெல்லாம் வந்து +2 அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த பர்டன் பிகின்ஸ் வித் 39. ஸோ 39ல் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 39 போட்டுக்கலாம். பிகின்ஸ்னால் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். The next number is 3 less than the previous number சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் நம்பர்னா அதுக்கு முன்னாடி நம்பர். ஓகே, இங்கே இருக்க நம்பருக்கு முன்னாடி நம்பர் எது? 39 தான். இந்த 39 விட 3 வந்து லெஸ்ஸாக இருக்குமா? லெஸ்ஸுனா கம்மி. ஓகே, 3 வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 39 விட 3 இங்கே கம்மியாக வரணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ப்ரீவியஸ் நம்பர்னா, இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர்னா 39, இதை விட 3 லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ 39 பிஃபோர் என்ன? 38. 38 பிஃபோர் என்ன? 37. 37 பிஃபோர் என்ன? 36. அப்போ இங்கே என்ன வரும்? 36 வரும். 3 லெஸ்னால என்ன பண்ணணும்? 3 போட்டுக்கிறோம். இது பின்னாடியே வரதுனால நம்ம -3 போட்டுக்க போகிறோம். பேக்வர்ட் கவுண்டிங், அதனால -3 போட போகிறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ 3 எடுத்துக்கோங்க. 36 பிஃபோர் 35, 35 பிஃபோர் 34, 34 பிஃபோர் 33. அப்போ இங்கே என்ன வரும்? 33 வரும். இங்கேயும் என்ன பண்ணணும்? -3 தான் போட போகிறோம். ஏன்னா நமக்கு என்ன ஆகுது? பின்னாடியே வருது நம்பர். ஓகே, ஸோ பேக்வர்ட் கவுண்டிங்னால மைனஸ் போடுறோம். 3 3 நம்ம போட்டுட்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி இதுவும் -3 தான், இதுவும் -3 தான். 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 33 பிஃபோர் 32, 32 பிஃபோர் 31, 31 பிஃபோர் 30. இங்கே 30 போட்டுக்கலாம். அதே மாதிரி 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 30 பிஃபோர் 29, 29 பிஃபோர் 28, 28 பிஃபோர் 27. ஸோ இங்கே 27 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The middle number in the burden is 45. ஸோ ஒரு பர்டன் கொடுத்துருக்காங்க, அதில் எதுவுமே நமக்கு நம்பரே கொடுக்கல, வெறும் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம தான் அந்த பாக்ஸில் நம்பர்லாம் எழுத போகிறோம். மிடில்னா நடுவில்னு அர்த்தம். ஸோ நடுவில் இருக்க பாக்ஸ் இது தானே. ஸோ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 போனால் நடுவில் இதுதான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 45 போட்டுக்க சொல்கிறாங்க. ஸோ 45 நம்ம எங்கே போட்டுக்கலாம். The number previous to it is 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னவா? 40ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே 40ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கெல்லாம் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த 2 நம்பரை வச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்க நம்பர் 40, தேர்ட் வந்திருக்க நம்பர் 45. அப்போ என்ன இருக்குது? இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகமாகிட்டே தானே போகுது, ஃபார்வர்ட் கவுண்டிங் போகுது. அப்போ எத்தனை அதிகமாகிருக்குன்னு பார்க்கலாமா? 40 ஆஃப்டர்லேருந்து ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு வரலாமா? 45 வரைக்கும் சொல்ல போகிறோம். 40 ஆஃப்டர் 41, 42, 43, 44, 45. அப்போ எத்தனை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? 5 ஃபிங்கர்ஸ். அப்போ ஃபார்வர்ட் கவுண்டிங் அதிகமாகிட்டே போகிறதுனால ப்ளஸ். ஓகே, ஸோ இந்த ரூல் தான் இப்போ ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கேயும் +5, இங்கேயும் +5, இங்கேயும் +5. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? 45 கூட 5 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். 45 ஆஃப்டர் 46, 47, 48, 49, 50. ஸோ இங்கே 50 போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ +5 ஆட் பண்ண போகிறோம். 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். 50 ஆஃப்டர் 51, 52, 53, 54, 55. ஸோ இங்கே 55 போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கல பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே வந்திருக்க நம்பர் கூட 5 ஆட் பண்ணாதான் இந்த நம்பர் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன்,
40, 45, 50, 55. அப்போ இங்கே என்ன வரணும்? 30, 35, 40 வரணும் இல்லையா? அப்போ இங்கே 35 வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா நீங்கள் வேறு எப்படி பார்க்கணுன்னா இதிலேருந்து 5 நம்பர்ஸ் பிஃபோர் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 எடுத்துக்கோங்க, பிஃபோர் சொல்லிகிட்டே வரணும். 40 பிஃபோர், 39, 38, 37, 36, 35. ஸோ பிஃபோர் போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இப்போ பாருங்கள் 5 ஆட் பண்ணி பாருங்கள். 35 கூட 5 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 35 ஆஃப்டர் 36, 37, 38, 39, 40 வந்துருச்சா? ஸோ இப்படியும் பார்க்கலாம். இங்கேருந்து மட்டும் இது பிஃபோர் போய்க்கோங்க. இப்போ வேணால் 5 ஃபிங்கர்ஸ் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள், இது கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? 40, 45, 50, 55 இருக்குன்னா அப்போ இங்கே என்ன வரணும்? 30, 35 தானே இங்கே வரணும். ஸோ 50, 50 லாஸ்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 50, 50ன்னு வரும். ஸோ இப்படியும் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ட்ரா ஸ்ட்ரிக்ஸ் டு கண்டினியூ தி பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டிங்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்லீப்பிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங்கில் இருந்தால் வெர்டிக்கல்னு சொல்லுவோம், ஸ்லீப்பிங்கில் இருந்தால் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 3 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 4 ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆகுது? ஒன்று அதிகமாகுது. ஆனால் ஒவ்வொன்றுத்துலையும் வெர்டிக்கல் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் மாறிட்டே போகுது. இப்போ இங்கே 4 இருக்குன்னா அப்போ நெக்ஸ்ட் எத்தனை வரணும்? ஒன்று ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ 5 வரணும். ஆனால் எப்படி ட்ரா பண்ணணும்? இப்போ இது ஹரிசாண்டல் இருந்ததுனால இப்போ நம்ம வெர்டிக்கலாக எத்தனை ட்ரா பண்ணணும்? 5 ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எத்தனை வரணும்? 5க்கு அப்புறம் 6 வரணும். ஆனால் எப்படி ட்ரா பண்ணணும்? ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணணும். ஸோ எத்தனை? 6. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ட்ரை திஸ். ட்ரா தி மிஸ்ஸிங் பிளாக் கீஸ் இன் எ பேர்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பேர்ட்டனை யூஸ் பண்ணி இங்கே ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எம்டிஆர் இருக்கு பாருங்க, இங்கே ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை பிளாக்ஸ் இருக்கீங்க? 1, 2 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 1, 2, 3 இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2, 3, 2, 3, 2 அப்படி வரணும். 2, 3, 2, 3, 2, 3 அப்படி தான் கண்டினியூ ஆகும் இந்த பேர்டன். ஸோ இப்போ இங்கே 2, 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? 3 வரணும். இப்போ 3 பிளாக் கீஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்போ கண்டினியூ ஆகிடும். இப்போ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்படி போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 ட்ரா பண்ணிட்டேன். இன்னும் 2 ட்ரா பண்ணணும். 2 ட்ரா பண்ணிட்டேன். இதையும் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். ஸோ நான் தேர்ட் ஒன்னும் ட்ரா பண்ணிவிட்டேன், இதையும் ஷேட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சிச்சா? இப்போ 3 ட்ரா பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள் 2, 3, 2, 3 வந்துருச்சா? அடுத்து 2 வரணும். ஸோ இந்த இடத்துல ட்ரா பண்ணக்கூடாது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1 ட்ரா பண்ணிட்டேன், இதை ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் 1 ட்ரா பண்ணணும். ஸோ 1 இது வெளியே தான் போகுது, இதை ஃபுல்லாக இப்படியே ஷேட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஐட்டரேட்டிவ் பேர்டன். ஐட்டரேட்டிவ் பேர்டன்னா தொடர்ந்து வருது, மீண்டும் மீண்டும் வருது, திரும்ப திரும்ப வர்றதை தான் ஐட்டரேட்டிவ் பேர்டன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவல் த்ரூ பயணம் செய்வோம். ராணிஸ் ஹவுஸ், ராணியோட வீடுன்னு சொல்லியிருக்காங்க. Observe the iterative nature of the number of toys with respect to the number of tokens. இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டோக்கன்ஸையும் நம்பர் ஆஃப் டாய்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டாய்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனுக்கு வந்து 2 பொம்மை கொடுக்குறாங்களாம். 2 டோக்கன் வாங்கினா 4 பொம்மை தர்றாங்களாம். 3 டோக்கன்ஸ் வாங்கினா 6 டாய்ஸ் தராங்களாம். 4 டோக்கன்ஸ் வாங்கினா 8 டாய்ஸ் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். What is the pattern found in the numbers of tokens? ஸோ இந்த டோக்கனில் என்ன பேர்டன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டோக்கன் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இது நமக்கு தேவையில்லை. ஓகே, டோக்கனில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கண்டினியூஸாக வந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு இது பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம், 1 எடுத்துக்கணும். ஆஃப்டர் நம்ம சொல்ல போகிறோம், எது வரைக்கும் சொல்லணும்? 2 வரைக்கும் சொல்லணும். ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாமா? 1 ஆஃப்டர் 2 கிடச்சிச்சா? 2. அப்போ எத்தனை ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு ஃபிங்கர். இப்போ என்ன ஆகுது? ஃபார்வேர்டாக போகுது. ஃபார்வேர்ட் போனால் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ப்ளஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன ஆகும்னா, இப்போ 2 ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கிறோமா? 2 ஆஃப்டர் 3 வந்துருச்சா? அப்போ எல்லாத்துக்கும் என்ன இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க? +1 தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. +1 ஆஃப்டர் நம்பர் இல்லையா? இப்போ பாருங்கள், 1 ஆஃப்டர் 2, 2 ஆஃப்டர் 3, 3 ஆஃப்டர் 4, +1 ஆஃப்டர் நம்பர். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே என்ன பேர்டன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ +1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? The pattern found in the number of tokens is +1 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் த pattern seen in the numbers of toys? இப்போ இதில் என்ன
பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க டாய்ஸில். ஓகே, இப்போ பாருங்கள் 2 இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 2 ஆஃப்டர்லேருந்து எடுக்க போகிறோம், 4 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். 2 ஆஃப்டர் 3 4 வரைக்கும் எடுத்தாச்சு. எத்தனை ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 ஃபிங்கர்ஸ். ஃபார்வேர்ட் போனதுனால நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும், பேக்வேர்டாக இருந்தால் மைனஸ் போடணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வேர்ட்னா 2க்கு அப்புறமா வரது. பிஃபோர் போச்சுன்னா தான் நம்ம பேக்வேர்டுன்னு சொல்லுவோம். பிஃபோர் வந்துச்சுன்னா மைனஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ நமக்கு ஆஃப்டர் தான் வந்துருக்கு, அப்போ ப்ளஸ் போடணும். ஓகேவா? இப்போ நமக்கு 4 வந்துருச்சா? இப்போ 2 ஃபிங்கர் எடுத்துக்கலாம். 4 ஆஃப்டர் 5 6. இப்போ 6 வந்திருக்கு பாருங்க. அப்போ இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க? +2 தான் வந்திருக்கு. அதே மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 6 ஆஃப்டர் 7 8. அப்போ இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஃபிங்கர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க? +2. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்? the pattern seen in the numbers of toys is +2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. how are the number of tokens related to the number of toys? இந்த நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து இந்த டாய்ஸ்க்கு எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோக்கனுக்கு 2 டாய் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுதான் வந்து இங்கே ரிலேஷன். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்? 1 token equal to 2 toys அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கேன் யூ கெஸ் த நம்பர் ஆஃப் டாய்ஸ் இஃப் தேர் ஆர் 5 டோக்கன்ஸ்? ஸோ 5 டோக்கன் இருந்தால் எத்தனை டாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இது கண்டினியூஸாக தானே ஆகிட்டு வருது. 1 2 3 4. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 5 தான். அப்போ 4 கூட 1 ஆட் பண்ணால் தான் நமக்கு 5 வரும். அப்போ தானே ஆஃப்டர் நம்பர் வந்து இங்கே 5 வந்துடும். ஓகே, அப்போ 5க்கு நேரம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 1க்கு 2 டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டாய்ஸ், 3 டோக்கன்ஸ்க்கு 6 டாய்ஸ், 4 டோக்கன்ஸ்க்கு 8 டாய்ஸ். அப்போ 5 டோக்கன்ஸ்க்கு எத்தனை வரும்னு பார்க்கணும்னா இதுக்கு நேராக இருக்கிறது தான் ஆன்சராக வரும். அப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ 6 கூட 2 ஆட் பண்ணால் தானே 8 வந்தது. அப்போ 8 கூட என்ன தான் ஆட் பண்ணணும்? 2 தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன். 8 ஆஃப்டர் 9 10. அப்போ இங்கே 10 வரும். ஓகே, அப்போ பாருங்க 5க்கு நேரம் என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கா? அப்போ 5 டோக்கன்ஸ்க்கு எத்தனை டாய்ஸ் கிடைக்கும்? 10 டாய்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாம் இங்கே? the number of toys if there are 5 tokens is 10 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் 10 டாய்ஸ் அப்படின்னும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன் அப்சர்வ் அண்ட் கண்டினியூ த பேட்டர்ன்ஸ் ஃபார் 2 more steps. இப்போ இதை வந்து பார்த்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பேட்டர்ன் என்ன வரும்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துலையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்குது குட்டியாக. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன மாதிரி வந்திருக்கு? ஒரு எல் ஷேப் மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 1 2 3 4 5 வந்திருக்கு. இதுவும் ஒரு எல் ஷேப் மாதிரி வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கா? ஸோ இந்த 1 தான் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இதுக்கு மேலே ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க, இதுக்கு பக்கத்தில் ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது முடிஞ்சிச்சா? இப்போ இங்கே என்ன வந்திருக்கோ இது அப்படியே இங்கே ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன்று, அது பக்கத்தில் ஒன்று ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இது ஃபுல்லாக இங்கே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது அப்படியே இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. முடிஞ்சிடுச்சா? இப்போ இங்கே என்ன வந்திருக்கோ இது முதல்ல இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். 1, இதுக்கு மேலே 1 2 3 இருக்குது. ஸோ 1 2 3. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 3 இருக்குது. 1 2 3. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே ஒன்று, இதுக்கு பக்கத்தில் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். அவ்வளோதான். நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குன்னா கம்மியாயிட்டே போயிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதை விட இது கம்மியாக இருக்குது, இதை விட இது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா கம்மியாயிட்டே போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் 1 2 3 இருக்குது. அப்போ என்ன ஆகுது? ஒன்று ஒன்றா கம்மியாயிட்டே போகுது மேலே போகும்போது. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 5 இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. அப்போ இதை அப்படியே எடுத்துட்டாங்க. அப்போ இது மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? 1 2 3 4 இருக்குது பாருங்கள், அதே 4. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இதை அப்படியே எடுத்துட்டு இதை மட்டும் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை எடுத்துட்டு இதை மட்டும் தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஓகே, ஸோ 1 2 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை எடுத்துட்டு இதை மட்டும் நம்ம போட போகிறோம். ஸோ 1 தான் வரும். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து அடிச்சுட்டு போடணும்னு அவசியம் இல்லை, மைண்ட்லேயே வச்சு போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த சர்க்கிளுக்கு கீழே 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்காங்க, அது நடுவில் வரா மாதிரி. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே முதல்ல போட்டுட்டு அதுக்கடுத்து 2னா அடுத்து 3 வரைஞ்சிருக்காங்க, நடுவில் வரா மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இங்கே என்ன இருக்கோ அதை முதல்ல நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ 1 2
3 இங்கே என்ன இருக்கோ அதை நான் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஸோ 3 இருக்குன்னா நெக்ஸ்ட் 4 வர மாதிரி வரைய போகிறோம். ஸோ 1 2 3 4 அவ்வளோதான். கிரேப்ஸ் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பேட்டர்னில் நம்ம வரைகிறோம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 4. ஸோ இதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அப்போ அடுத்தது எத்தனை வரணும், 5 வரணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு சின்னது, அதை விட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசு, அதோட பெருசு, சின்னதுலேருந்து பெருசு போகுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பெருசுலேருந்து சின்னது வருது, அப்புறம் சின்னதுலேருந்து பெருசு போகுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும், பெருசுலேருந்து தானே சின்னது வரணும். ஸோ இதை பார்த்து அப்படியே இங்கே ட்ரா பண்ணிக்கலாமா. ஸோ பெருசு, ஃபஸ்ட்டு பெருசாக லார்ஜாக வரைஞ்சிக்கிறேன், அதை விட ஃபஸ்ட் சின்னதாக வரைஞ்சிக்கிறேன், அதை விட கொஞ்சம் சின்னது, அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்னது, அப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப குட்டி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பெருசுலேருந்து சின்னது வரைஞ்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும், சின்னதுலேருந்து பெருசு போகணும். ஸோ இதை பார்த்து இங்கே அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு. டோட்டல் எத்தனை ட்ரா பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5 இருக்குது. ஸோ நம்மளும் 5 ட்ரா பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை திஸ். Strike the odd one in the given pattern. Draw the correct image to replace it in the given space. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒன்று தப்பாக கொடுத்துருக்காங்களாம். ஸோ அந்த ஆட் ஒன்னை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நம்ம அடிச்சிடணுமா. அந்த இடத்துல என்ன கரெக்டாக வரணுமோ அதை வந்து இங்கே ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், ரெட் கலரில் குட்டி பால் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த எல்லோ ப்ளூ வர மாதிரி ஒரு பெரிய பால் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அடுத்து எல்லோ ப்ளூ பால் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரெட் கலர் எல்லோ ப்ளூ பால் வரைஞ்சிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும், ரெட் கலர் பால் தானே வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பால் கொடுத்துட்டாங்க. அப்போ இது தப்பு. அப்போ இது என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன வரணும், ரெட் கலர் பால் வரணுமா. ஸோ பால் வரைஞ்சிட்டு இங்கே ரெட் கலர் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ரெட் கலர் இங்கே ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, அதை விட சின்னதாக ஒரு க்ரீன் கலர், அப்புறம் ப்ளூ, அப்புறம் க்ரீன், அப்புறம் ப்ளூ, அப்போ க்ரீன் தானே வரணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, அடுத்து வந்து ப்ளூவே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன வரணும், க்ரீன் கலரில் சின்னதாக வரணும் இல்லையா. ஸோ இங்கே க்ரீன் கலரில் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வந்து இப்படி வருது, இங்கேயும் இப்படி வந்து இப்படி வருது. ஸோ க்ரீன் கலர் எடுத்து இங்கே நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கோகனட் ட்ரீ கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டே வரும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீக்கு நெக்ஸ்ட் கோகனட் ட்ரீ தானே வரணும். அப்போ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கோகனட் ட்ரீ இங்கே ட்ரா பண்ணிக்கலாமா. ஸோ எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு இது இடத்துல இப்படி வரைஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே லீஃப்லாம் வரைஞ்சிருக்காங்க. இப்போ கலர் பண்ணிக்கலாமா, இதுக்கு க்ரீன் கலர் எடுத்து கலர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் அடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இங்கே வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாதி வாட்டர் மெலன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாதி, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும், ஃபுல்லாக தானே வரணும். அப்போ இது தப்பு. அப்போ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். ஸோ சர்க்கிள் அழகாக போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே வந்து என்ன பண்ண போகிறோம், ரெட் கலர் அடிக்க போகிறோம். சுற்றி என்ன பண்ண போகிறோம், ஒரு க்ரீன் கலராக கொடுத்துக்கலாம். உள்ளெல்லாம் பிளாக் கலர் டாட்ஸை கொடுத்துக்கலாம். இவ்வளோதான், வாட்டர் மெலன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஷர் டைம். சுகர் அண்ட் சில்லி. சுகர்னா என்னன்னு தெரியும் இல்லையா, சர்க்கரை. சர்க்கரை எப்படி இருக்கும், நமக்கு இனிப்பாக இருக்கும் இல்லையா, ஸ்வீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சில்லின்னா உங்களுக்கு தெரியும் மிளகாய். ஸோ அந்த மிளகாய் எப்படி இருக்கும், உங்களுக்கு காரமாக இருக்கும் இல்லையா, ஹாட் இல்லைனா ஸ்பைசி எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்வீட்டு, இங்கே ஹாட்டு, ஸ்வீட் அண்ட் ஹாட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரெட் கலர் சில்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஜாகரி கொடுத்துருக்காங்க. ஜாகரின்னா என்னென்னா வெல்லம். இதுவும் நமக்கு எப்படி இருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஸ்வீட்டு, இங்கே ஹாட்டு, இங்கே ஸ்வீட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மிளகு கொடுத்துருக்காங்க, பெப்பர். ஸோ பெப்பர் எப்படி இருக்கும், காரமாக தானே இருக்கும். அப்போ இதுவும் ஹாட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கித்தூள் ஜாகரி கொடுத்துருக்காங்க, அப்படின்னா கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இனிப்பாக தான் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ், லவங்கம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும், நமக்கு ஸ்பைஸியாக ஹாட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்வீட்டு ஹாட்டு, ஸ்வீட்டு ஹாட்டு, ஸ்வீட்டு ஹாட்டு அப்படின்ற பேட்டர்னில் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன,
சுகர் தானே. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், சுகர் அப்படின்னு எழுதிக்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சுகர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட்? இதோடைய தன்மை என்ன, இதோடைய நேச்சர் எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும், இது ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ இங்கே ஸ்வீட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த செகண்ட் ஒன்? செகண்ட் ஒன்ல என்ன இருக்குது, நமக்கு சில்லி இருக்குது. ரெட் கலர் சில்லி கொடுத்துருக்காங்க. ரெட் சில்லினும் எழுதலாம், இல்லை வெறும் சில்லின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட்? இதோடைய நேச்சர் என்ன, எப்படி இருக்கும், இது ஹாட்டாக இருக்கும். ஸ்பைசினும் எழுதலாம், ஹாட்னும் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த தேர்ட் ஒன்? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஜாகரி, வெல்லம் இல்லையா, ஜாகரின்னு எழுதிக்கலாமா? ஓகே, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட்? இது எப்படி இருக்கும், நமக்கு ஸ்வீட்டாக தானே இருக்கும். ஸோ இங்கே ஸ்வீட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கேன் யூ டெல் ஹவ் ஆர் த ஐட்டம்ஸ் ஆர்டர்ட் அரேஞ்ச்? இந்த ஐட்டம்ஸ்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பேர்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. எப்படி இருந்தது, நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஸ்வீட்டு ஹார்ட், ஸ்வீட்டு ஹார்ட், ஸ்வீட்டு ஹார்ட். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸ்வீட் ஹாட் ஸ்வீட். இப்படியே தான் நமக்கு என்ன ஆகுது, இது கண்டினியூ ஆகிட்டே போகுது. கேன் யூ டெல் வாட் குட் பி த நெக்ஸ்ட் ஒன் இன் த சீரீஸ்? இப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பிக்சர்லாம் வரைய வேண்டியதில்லை, இது ஸ்வீட்டா ஹார்ட்டா அப்படின்னு சொன்னாவே போதும். இப்போ பாருங்க, நமக்கு இது ஸ்வீட்டு ஹார்ட், ஸ்வீட்டு ஹார்ட், ஸ்வீட்டு ஹார்ட். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், ஸ்வீட்டு தானே. ஸோ இங்கே ஸ்வீட் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 2 ஃபினிஷ்ட். யூனிட் 3ல மீட் பண்ணுவோம். டட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.